தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு ஈசானம், சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம் என 5 முகங்கள் இருக்கிறது. இந்த முகங்களிலே ஒன்று அகோர முகம். அந்த மூர்த்திக்கு பெயர் அகோர மூர்த்தி. இந்த அகோர மூர்த்தி வடிவம் தாங்கிய ஒரே ஒரு ஆலயம் இருக்கிறது. அதன் பின்னணி என்ன என்று பார்க்கிற பொழுது, முன்பொரு காலத்திலே மருத்துவாசுரன் என்கிற அசுரன் சிவபெருமானை வேண்டி நடுக்கடலிலே தவம் புரிகின்றான். நடுக்கடலில் தவம் புரிந்த அவனுடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன்பாக தோன்றி, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த அசுரனும் சிவபெருமான் கையில் இருக்கின்ற சூலாயுதத்தையே கேட்கிறான். சிவபெருமான் சிறிதும் கூட தாமதிக்காமல் சூலாயுதத்தை அவனிடத்திலே தந்து அருள்பாலிக்கிறார். சூலாயுதத்தை பெற்றவன் தேவர்களையும் பொதுமக்களையும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். இந்த செய்தி சிவபெருமானுக்கு வருகிறது. சிவபெருமான் நந்தி தேவரை அழைத்து இது சம்பந்தமாக விசாரித்து வா என்று அனுப்பி வைக்கிறார். அசுரனிடத்திலே சென்ற நந்தி தேவர் தேவர்களையும் பொதுமக்களையும் துன்புறுத்துவது தவறு என்று எடுத்துச் சொல்ல, அசுரன் கோபம் கொண்டு தனது சூலாயுதத்தால் நந்தி தேவரின் ஒரு பக்க கொம்பை முறித்து விடுகிறார். அது மாத்திரமா, உடலில் பல்வேறு இடங்களிலே குத்தி காயம் வேறு படித்து விடுகிறார். அந்த காயத்தோடே சிவபெருமானிடத்திலே நந்தி தேவர் போகிறார். இரத்தத்தோடு தன் முன் நின்ற நந்தி தேவரை பார்த்த சிவபெருமான் சினம் கொண்டு தனது 5வது முகத்திலிருந்து தீப்பிழம்பாக வெடித்து அகோர முகத்தை தோற்றுவிக்கிறார். சிவனுடைய கோபத்தை கண்ட அசுரன் பதறிப்போய் ஈசனிடத்திலே சரணாகதி அடைகிறான். சினம் குறைந்த அகோரமூர்த்தி அவனை மன்னித்து அருள்பாலிக்கிறார். அப்பொழுது அசுரன் தங்களை வந்து வணங்குபவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்து இந்த தலத்திலே நீங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதன்படி அழகிய முகம் கொண்ட அகோரமூர்த்தி சுவாமியாக திருவெண்காட்டிலே சுவாதேரண்யேஸ்வரர் திருக்கோயிலிலே தனிச்சன்னதியிலே அருள்பாலித்து வருகிறார் இந்த அகோரமூர்த்தி. இவருடைய திருவுருவத்திலே கபாலம், மண்டை ஓடு, மாலை, ஈட்டி மற்றும் எண்ணற்ற விஷ ஜந்துக்கள் இருக்கிறது. இந்த ஆலயத்திலே தான் அஷ்ட பைரவர் இருப்பது கூடுதல் சிறப்பு. இந்த அகோரமூர்த்தியை வணங்கினால் வாழ்க்கையிலே பட்ட துன்பங்கள், பட்ட கடன்கள் அத்தனையும் நீங்கி வாழ்வு ஏற்றம் பெறுகிறது. இந்த தலத்திலே அசுரனால் குத்தப்பட்ட நந்திக்கு சிவபெருமான் அனுக்கிரகம் செய்ததாலே அகோரமூர்த்தி சன்னதியிலே காயமில்லாத நந்தி பகவான் அவரது காலடியில் இருக்கிறார். அதுபோல அந்த அசுரனும் சரணாகதியாகி காலடியில் இருப்பதை காண முடிகிறது. எல்லாம் வல்ல இந்த அகோரமூர்த்தி சுவாமியை தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசித்தால் கிடைக்கக்கூடிய அத்தனையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒரு முறை சென்று அங்கே இருக்கிற எல்லாம் வல்ல அகோரமூர்த்தியை வழிபாடு செய்து சரணாகதியானால் எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.